ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குடல் கறி தொக்கு தாங்க செய்ய போகிறேன். எவ்வளவோ வகையான தொக்கு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி குடல் கறியில் தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு குடலை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோலேருந்து 300 கிராம் அளவு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஸ்மெல் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். தொக்குக்குனாவே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். ஸோ வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் நிறைய சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொக்கு நான்வெஜ்ஜில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணும், அடுத்த நாளில் வச்சு சாப்பிட வேண்டாங்க. ஸோ இந்த அளவு மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதில் அரைச்சி தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு குடல் கறி பார்க்கும்போதே தொக்கு மாதிரி சூப்பராக தெரியும். ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்திட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால தக்காளியோட பச்சை வாடை போக டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். ஸோ பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குடலும் ரத்தமும் ஆகட்டும், நம்ம எப்பயுமே செய்யும்போது உப்பு பார்த்து தான் சேர்த்தணும். ஏன்னா குடல்லையும் ரத்தத்துலேயும் உப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூளையும் சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்க குடலையும் சேர்த்திடலாங்க. நான் இன்றைக்கி குடல் மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் நுரையீரலும் சேர்த்திருக்கேன். ஸோ நுரையீரல் கொஞ்சம் தானே இருக்கும், அது தனியாக ரெசிபி போட வேணான்னு சொல்லிவிட்டு இது கூடயே சேர்த்திட்டேன். ஸோ இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்திட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா பரட்டி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம குடல் ஆட் பண்ணோடனே தண்ணி ஊற்றினா குடலோட பச்சை வாடை அடிக்கும். ஸோ நீங்கள் குடல் மட்டும் இல்லைங்க, மட்டன், சிக்கன் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் மசாலா கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் மட்டன்லேருந்தே தண்ணி விடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துனா தான் கறியோட பச்சை வடை அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா குடல்லேருந்தே தண்ணி விடும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், குடல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம குடல் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்தி லிட் போட்டு மூடி ஒரு 10 to 15 விசில் விடணும். அப்போ தான் குடல் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், 15 விசில் வந்துருச்சு. குடல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. எனக்கு குடல் நல்லா வெந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். நிறைய பேர் மீடியமாக வெந்தாவே நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு குடல் எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவு விசில் விட்டுக்கோங்க. மினிமம் 10 விசில் விட்டால் தான் குடல் நார்மலாக வெந்திருக்குங்க. நான் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விடுவேன், ஸோ நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக. இப்போ கை நிறைய மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ எனக்கு தொக்கு மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் லோ ஃப்ளேமில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா திக்காக வந்துடும், சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக பாருங்கள், நல்ல தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சாதம் கூட சுட சுட பிணைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது சாதம் மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, புரோட்டா, பட்டர் நான், இடியாப்பம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாய் வீட்டில் எப்பயுமே இதே மாதிரி தான் செய்வோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.